அவ பிள்ளைகள் நாங்கள் ஆங்கிலேயர் இலங்கையிலே ஆங்கிலேயருடைய கல்விப்பணி பற்றி பார்க்கிற பொழுது ஆங்கில மொழி உலக மட்டத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த மொழியாக ஆங்கிலேயர் காலத்திலே கணிக்கப்பட்டது. இப்பணி பின்னணியில இலங்கையிலும் அதிகமானோர் ஆங்கிலத்தை கற்க தொடங்குகிறார்கள். 1798 பாடசாலைகளை பொறுப்பேற்ற ஆங்கிலேயர் அவற்றை ஆங்கிலிக்கன், பெப்டிஸ்ட், வெஸ்லியன், அமெரிக்கன் மிஷன் குழுக்களை கொண்ட குழுவினரிடம் ஒப்படைத்தனர். இக்காலத்தில் 3 விதமான பாடசாலைகள் இயங்கி வந்தது என்று நாங்கள் பார்க்கிறாங்க. அதுல குறிப்பாக அரசாங்க பாடசாலைகள், மிஷன் பாடசாலைகள், பிரிவின பாடசாலைகள். குறிப்பாக இந்த அரசாங்க பாடசாலைகள்ல தமிழ் சிங்கள மொழிகளிலே இவை இயங்கி வந்தன. ஆங்கிலிக்கன் திருச்சபை குருக்களிடம் இந்த பாடசாலைகள் கையளிக்கப்பட்டன. மிஷன் பாடசாலைகள் புரொட்டஸ்தாந்து மத மிஷனரிமார்களாலே அது நடாத்தப்பட்டு வந்தது. பிரிவின பாடசாலைகள் பௌத்த பிக்குகளாலே நடாத்தப்பட்டு வந்தது. அப்ப இந்த ஆங்கிலேயர் காலத்தில சாதி சமய வேறுபாடுகளின்றி அனைவரும் ஒன்றாக கற்பதற்குரிய வாய்ப்பு ஏற்பட்டதோடு பெண்களின் கல்வி வளர்ச்சியிலும் அக்கறை செலுத்தப்பட்டது. அதை நாங்கள் குறிப்பாக பார்க்கிற பொழுது ஆசியாவிலே முதலாக பெண்களுக்கான ஒரு விடுதி பாடசாலை யாழ்ப்பாணம் உடுவிலே ஆரம்பிக்கப்பட்டது 1824ஆம் ஆண்டு. அது ஒரு சிறப்பான ஒரு விடயமாகும். இக்காலத்தில் மாணவ மாணவியருக்கு விஞ்ஞான மருத்துவ கல்வி புகட்டப்படுவதற்கென முதலாக மானிப்பாயிலே மருத்துவக் கல்லூரி நிறுவப்பட்டது. கிறிஸ்தவ அறிவை வளர்ப்பதற்கென அமைக்கப்பட்ட கிறிஸ்தவ சபையின் சார்பாக 1801 கிறிஸ்டியன் டேவிட் என்பவர் இலங்கை வந்து யாழ்ப்பாணத்தில் தம் கல்வி பணியை ஆரம்பித்தார். இங்கு வந்த மிஷன சபை குருக்கள் ஆங்கில பாடசாலை, இருமொழி பாடசாலை, அனாதைகளுக்கான பாடசாலை, தர்ம பாடசாலை, பெண்கள் பாடசாலை, தொழில்நுட்பத்துறை பாடசாலை, பிரத்யேக பாடசாலை, கொழும்பு கல்விக்கழக பாடசாலை ஆகியவற்றை ஆரம்பித்து இந்நாட்டினுடைய பெரிய சமூக மாற்றத்திற்கான கதவுகளை திறந்து வைத்தனர் என்று இந்த ஆங்கிலேயருடைய கல்வி பணி பற்றி நாங்கள் ஆழமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே அந்த விதத்திலே பிள்ளைகளே நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஆங்கிலேயர் காலத்திலே இலங்கையில் கிறிஸ்தவ சபைகளினால் பல பிரசித்தி பெற்ற பாடசாலைகள் தோற்றம் பெற்றன. அவற்றை இனம் காண்க அல்லது பரிசீலிக்குக அல்லது அவற்றை பற்றி விவரிக்குக இப்படிப்பட்ட கேள்விகள் அமையலாம். அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஆண்டுக்கிரவமாக எந்தெந்த சபைகளாலே இலங்கையிலே ஆங்கிலேய காலத்தில் பாடசாலைகள் நிறுவப்பட்டன. அந்த பாடசாலைகள் இன்றும் இயங்கி வருகின்றன. சில பாடசாலைகள் அரசாங்கத்திலும் ஒப்படைக்கப்பட்டன. சில பாடசாலைகள் அதே மிஷனரி சபையினராலே தொடர்ந்தும் நடத்தப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த விதத்திலே பிள்ளைகள் 1712 ஜேம்ஸ் சேபர் என்பவர் தலைமையிலே பேப்டிஸ்ட் மிஷனரி சபையினர் இலங்கையில் ரோயல் கல்லூரியை ஆரம்பிக்கிறார்கள். பிரசித்தி பெற்ற ஒரு கல்லூரியாக இன்றும் அது இயங்கி வருகிறது. 1815 வெஸ்லியன் மிஷனரிமார் கொழும்பில் வெஸ்லி மெதடிஸ்ட் கல்லூரியும், கண்டியில் கிங்ஸ்வுட் கல்லூரியும், காலியில் ரிச்மண்ட் கல்லூரியும் ஆரம்பிக்கப்பட்டது. 1815 ஐரோப்பாவில் இருந்து இலங்கை வருகை தந்த கத்தோலிக்க திருச்சபை குருக்களும் துறவியரும் சுதேச பிள்ளைகளின் கல்வியில் தம் பங்களிப்பினை செய்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக 1823 இலங்கை வந்த அமெரிக்கன் மிஷன் சபையினர் வட்டுக்கோட்டையிலே ஒரு மத்திய உயர்தர பாடசாலையும், உடுவில் மகளிர் கல்லூரியும், இன்னும் உடுப்புட்டி, கரவட்டி, பருத்துத்துறை, சாவகச்சேரி போன்ற இடங்களிலே பாடசாலைகளையும் அமைத்தனர் என்று சொல்லி நாங்கள் இலங்கை திருச்சபை வரலாற்றிலே பார்க்கிறோம். 1847 இலங்கை வந்த அமலமரி தியாய்கள் சபையினர் என்னுடைய சபை யாழ்ப்பாணத்தில் 1850 புனித பத்திரிசியார் கல்லூரியையும், 1863 கொழும்புத்துறையில், 1887 மக்கோனாவில் அனாதை சிறுவர்களுக்கென ஒரு பாடசாலையையும் இல்லமும் அமைத்து ஆண் பிள்ளைகளை பராமரித்தனர். மேலும் மக்கோனாவில் தொழில்துறை கற்கும் பாடசாலை ஒன்றும் அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க இளம் குற்றவாளிகளை சீர்திருத்தும் பாடசாலை ஒன்றும் அறிமுகப்படுத்தப்படும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, மக்கோனான்னு சொல்லி இன்றைக்கும் பேசப்படுற விஷயம் குறிப்பாக மாணவ பருவத்திலே அல்லது இளம்பராயத்திலே குற்றச்செயலில் ஈடுபடுபவர்களை சீர்திருத்துவதற்காக கொண்டு போய் அவர்களுக்கு தொழில்துறைகளை கற்பித்து அவர்களை சமுதாயத்திலே ஏற்ற ஒரு மனிதர்களாக உருமாற்றம் பெறுவதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு பாடசாலையாக இந்த மக்கோனா பாடசாலை இன்றும் நடைபெற்று வருகின்றது. அமலமரி தியாய்களாலே அது நடத்தப்படுகிறது. அதனாலே பெரும்பாலும் பலர் உங்களுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் அதிக குழப்படி என்று சொன்னால் உங்களை மக்கோனாவுக்கு அனுப்பி விடுவோம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த மக்கோனா என்பது இளம் குற்றவாளிகளை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. அவர்களை ஒரு இடத்திலே வைத்து
அவர்களை சீர்திருத்தி அவர்களுக்கு வேண்டிய கல்வியை வழங்கி அவர்களை சமூகத்திற்கு ஏற்றவர்களாக உருமாற்றி கொடுக்கிற இடமாக இருந்தது. அதுவும் அக்காலத்திலே ஏற்படுத்தப்பட்டது. 1862 இலங்கை வந்த திருக்குடும்ப கன்னியர் சபையினர் யாழ்ப்பாணத்தில் பெண்களுக்கான கத்தோலிக்க ஆங்கில பெண்கள் பாடசாலை, இன்னைக்கு கான்வென்ட் சொல்ற ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் சொல்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த பாடசாலையும், அதே போல திரியுதய பாடசாலை சென்ட் ஜேம்ஸ் குருநகருக்குள்ள இருக்குது. அடுத்தது 1890 OLR பாடசாலையும், பின்னர் இளவாலை, சில்லாலை, பாஷையூர், பருத்துத்துறை, மாதகள், மயிலட்டி போன்ற இடங்களில் பாடசாலைகளையும் திருக்குடும்ப கன்னியர் சபையினர் ஆரம்பிக்கிறார்கள். அதோட இயேசு சபையினர் மட்டக்களப்பிலே 1873 புனித மிக்கேல் கல்லூரியையும், காலியில் 1895 புனித அலோசியஸ் கல்லூரியையும், ரத்னபுரியில் 1898 புனித அலோசியஸ் கல்லூரியையும் நிறுவுகிறார்கள். அதே போல நல்லாயன் சபை கன்னியர்கள் கொழும்பில் 1902 புனித பிரிஜிட் கல்லூரியையும், 1904 ஆல் செயின்ஸ் கல்லூரியை பொஞ்சி பொருளிலே, 1869 கொட்டாஞ்சியர் பாடசாலையையும், கண்டி வெள்ளவத்தை நீர்கொழும்பு போன்ற இடங்களிலும் பாடசாலைகளை நல்லாயன் சபை கன்னியர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அதோட ஆசீர்வாதப்பர் சபையினர் OSP 1865 கொழும்பு கொட்டாஞ்சியனை புனித ஆசீர்வாதப்பர் பெனடிக் கல்லூரியை நிறுவுகிறார்கள். டிலாசார் அருட்சகோதரர்கள் 1905 கொழும்பு முகத்துவாரத்தில் டிலாசார் கல்லூரியையும், கிராண்ட்பாஸில் புனித வடநார் கல்லூரியையும் ஆரம்பிக்கிறார்கள். இவ்வாறு இலங்கையிலே ஆங்கிலேயருடைய காலத்திலே பல துறவர சபைகளாலும் மிஷனரிமார்களாலும் பல்வேறுபட்ட பாடசாலைகள், கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு இலங்கையுடைய கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பு செய்தன என்று நீங்கள் பார்க்கலாம். ஆகவே அந்த விதத்திலே நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளே, ஆங்கிலேயர் காலத்திலே கிறிஸ்தவ தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சி பற்றி பார்க்கின்ற பொழுது, ஆங்கிலேயர் காலத்திலே இலங்கையில் பணியாற்றிய அமெரிக்கன் மிஷனரிமார் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பு செய்தனர் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் 1841 உதயதாரக எனும் பத்திரிகையை ஆரம்பித்தனர். மாதம் 2 முறை இது வெளியிடப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அடிக்கடி MCQல வார கேள்வி, நேர்மையுள்ள நாடு உயர்வடையும், பாவம் நிறைந்த எந்த நாடும் இழிவடையும் என்பதே இதனுடைய மகுட வாசகமாகும். ஆகவே அது உதயதாரை பத்திரிகையினுடைய மகுட வாசகம். இலங்கையிலே முதலாவது பத்திரிகை என்கின்ற ஒரு பெயரை இந்த உதயதாரகை பத்திரிகை பெறுகின்றது. கிறிஸ்தவ மதத்தை பிரச்சாரம் செய்வதை பத்திரிகையினுடைய பிரதான நோக்கமாகும். அதே வேளையிலே 1876 கத்தோலிக்க பாதுகாவலன் கத்தோலிக்க மக்களின் விசுவாசத்தை வளர்க்கும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் வார ஏடாக வெளிவந்த இப்பத்திரிகை மாதம் 1 முறையாக, பிறகு மாதம் 2 முறையாக வெளிவருகின்றது. முதல் ஆசிரியர் MA மர்ஃபி, அதாவது அமலமரி தியாகி, உதவி ஆசிரியராக ஜேம்ஸ் மார்டின் அவர்களும் பணிபுரிந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த பாதுகாவலன் பத்திரிகை கத்தோலிக்கர்களுடைய முதலாவது பத்திரிகையாக இலங்கையிலேயும், இலங்கையிலே 2வது பத்திரிகையாகவும் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே ஆங்கிலேய காலத்திலே தமிழ் இலக்கியங்களுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த முக்கியமான விடயம், சில பல 2 விடயங்களை கூறுக என்று சொல்லி அமைப்பு வினாவில 2 மார்க்ஸ் கேள்வியா வந்தால் உதயதாரகை பத்திரிகையுடைய வளர்ச்சியும் பாதுகாவலுடைய பத்திரிகையுடைய வளர்ச்சியை பற்றியும் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த விதத்திலே ஆங்கிலேயர் காலத்தில சித்திர சிற்பக்கலைகள் வளர்ச்சி பெற்று அதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் என்று பார்க்கிற பொழுது 3 நபர்களை இங்கே நாங்கள் பார்க்கலாம். பெசலேல் நவரத்ன, போல் நவரத்ன, அடுத்தது ஹென்ரிகஸ். இந்த 3 நபர்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த விதத்திலே பெசலேல் நவரத்ன இவர் பிரதனியாவிலே உள்ள ஆசிரியர் பயிற்சி நிலையத்திலே மரச்சிற்பங்கள் அடங்கிய ஆலயத்தை சிறப்பான முறையில் அமைத்துள்ளார். இவ்வாலய தூணிலே கிறிஸ்தவ அடையாளங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது போல் நவரத்ன, இவர் 1939-40 ஆண்டுகளிலே கிறிஸ்து பிரபு பற்றிய சித்திரம் வரைந்துள்ளார். சூசை, மரியா, ஞானிகள் போன்றோர் மேலைத்தேய பாரம்பரிய ஆடை அணிந்தவர்களாகவும், ஆடு மாடுகளுக்கு பதிலாக ஜானைகளையும், தூதர்களுக்கு பதிலாக தேவதைகளையும், சைப்ரஸ் மரத்துக்கு பதிலாக நாகபுரமும் பயன்படுத்தப்பட்டிருப்பது இச்சித்திரத்திலே ஒரு சிறப்பான அம்சமாகும். அதே வேளையிலே ஹென்ரிகஸ் இவர் முகத்துவாரம் புனித யாகப்பர் ஆலயத்திலே சித்திரங்களை வரைந்தார். இவர் வரைந்துள்ள இறுதி ராவணவில் தம்மையே சீடனாக நினைத்து வரைந்துள்ளார். இது மேலைத்தேய பாரம்பரிய கலையை ஒத்ததாக காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த விதத்திலே பிள்ளைகள் இந்த சித்திர சிற்ப கலைக்கு வளர்ச்சி
அதனுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தவர்கள் இந்த 3 பேரை நாங்கள் பார்ப்பதோட ஆரம்பத்திலே இந்த ஆங்கிலேயர்கள் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள், எப்படி அவர்களுடைய மதத்தை அவர்களுடைய மிஷனரிமார்களை இலங்கைக்கு கொண்டு வந்தார்கள், அதன் மூலமாக கல்வித்துறைக்கு எவ்வளவு பங்களிப்பு செய்தார்கள், இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது கலை இலக்கியங்களுக்கு எப்படி பங்களிப்பு செய்தார்கள், சிற்பங்கள் சித்திரங்களுக்கு பங்களிப்பு செய்தார்கள் பார்க்கிறது வழியிலே இந்த போர்த்துகீயர் ஒல்லாந்தர்களைப் போல ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இலங்கை மக்களின் கலாச்சாரத்தை ஏற்படுத்திய தாக்கத்தினை நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் பார்க்க வேண்டும். அந்த விதத்திலே மரபு ரீதியான முடியாட்சி முறை மாற்றப்பட்டு பாராளுமன்ற முறை உருவாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அங்கே இந்த பாராளுமன்ற ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. பழைய நிலப்பிரபுக்கள் வகுப்பினர் இல்லாதோடு இந்த புதிய மத்தியதர வகுப்பினர் தோற்றம் பெறுகிறார்கள். ஆங்கில மொழி மூலமான மேலைத்திய கல்விமுறை நாட்டில் வேகமாக பரவுகிறது. போக்குவரத்து மற்றும் தொடர்பாடல் துறை வளர்ச்சி அடைகின்றது. ஏற்றுமதிக்கான பெருந்தோட்ட பயிற்சிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியினால் ஐரோப்பியர் அதிக அளவில் இலங்கைக்கு வருகை தந்தனர். இதனால் விடுமுறை கால விடுதிகள், இரவு களியாட்ட விடுதிகள் என்பன உருவாக்கியதன் காரணமாக மேலைத்தேய ஆடையணிகள், பழக்க வழக்கங்கள், வாழ்த்து, வணக்கம், உணவு பழக்க வழக்கங்கள் இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இது ஆங்கிலேயருடைய ஆட்சி இலங்கை மக்களிலே ஏற்படுத்திய தாக்கம். ஆகவே ஒட்டுமொத்தமாக ஐரோப்பியருடைய வருகை, ஒல்லாந்தர்களுடைய வருகை, போர்த்துகீயருடைய வருகை, ஒல்லாந்தருடைய வருகை, ஆங்கிலேயருடைய வருகை, இந்த மொத்தமாக ஐரோப்பியருடைய வருகை இலங்கை மக்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திய தாக்கத்தை, அவருடைய கலாச்சாரத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தை விளக்குவதாக இது அமையும். அந்த விதத்திலே பிள்ளைகளே, இலங்கையின் சுதந்திரத்தின் பின் இப்ப போர்த்துகீயர் போயிட்டாங்க, ஒல்லாந்தர் போயிட்டாங்க, திரும்ப கடைசியா இந்த ஆங்கிலேயரும் போயிட்டாங்க, சுதந்திரம் அடையுது. இந்த சுதந்திர தினத்தின் பின் கல்வித்துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம் என்ன என்பதை நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். சுதந்திர இலங்கையிலே 1969 கொண்டு வரப்பட்ட புதிய கல்வித்துறை மசோதாவின் காரணமாக கல்வி பொதுத்துறைகள் அமைக்கப்பட்டது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ பாடசாலைகள், குறிப்பாக கத்தோலிக்க பாடசாலைகள் தொடர்ந்தும் வளர்ச்சி உற்றன என்று நாங்கள் பார்க்கலாம். அந்த விதத்திலே நகர்ப்புறங்களிலே உயர்தர கல்லூரிகள் சகல வசதிகளோடு அமைக்கப்பட்டன. அவை அரசாங்கத்தின் மேற்பார்வையில் பல்வேறுபட்ட திருச்சபை நிர்வாகங்களின் கீழ் இயங்கின. கத்தோலிக்க பாடசாலைகளை கவனிப்பதற்கென ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொது முகாமையாளர் நியமிக்கப்பட்டதோடு ஒவ்வொரு பங்கு தந்தையும் பொது முகாமையாளரின் பிரதியாக செயல்பட்டனர். கத்தோலிக்க ஆசிரியர்களை பயிற்றுவதற்கான ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் மக்கோனா, போலவலான, கொழும்புத்துறை போன்ற இடங்களிலே அமைக்கப்பட்டதாயின. கத்தோலிக்க திருச்சபையின் கல்வி நிறுவனங்களை கண்காணிக்க பல ஆண் பெண் துறவர சபைகள் முன்வந்தன. தேசிய மொழிகளில் கல்வித்துறையை வளர்ச்சியடைய செய்வதற்காக மக்கோனாவிலும் மாத்தளையிலும் புனித பிரான்சிஸ்கு சபை சகோதரர்கள், யாழ் கொழும்புத்துறையிலே புனித வளனார் சகோதரர்கள், புனித சவேரியார் அருட்சகோதரிகள் போன்ற சபைகளும் இலங்கையிலே சுதேச சபைகளாக நிறுவப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கத்தோலிக்க மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிறந்த கல்வியான கத்தோலிக்க திருச்சபையின் தரத்தை உயர்த்தி அதை மிக வலிமையுள்ள நிறுவனமாக்கியது. மேலும் கிறிஸ்தவர்களை மறையறிவிலும் உருவாக்கத்திலும் சமூக பொருளாதார நடவடிக்கைகளில் உயர்ந்தவர்களாக்கி அரசு தனியார் துறைகளிலே உயர் பதவிகளை பெற வழிவகுத்தது. ஏனைய மதத்தவருக்கு இது ஒரு பெரும் சவாலாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறாக சுதந்திர இலங்கையிலே பல்வேறுபட்ட கிறிஸ்தவ திருச்சபைகளினால் கல்வித்துறையில் ஒரு பெரும் மறுமலர்ச்சி ஏற்பட்டதை நாங்கள் பார்ப்போம். ஆகவே பிள்ளைகளே, இது சுதந்திர இலங்கையிலே நாங்கள் கல்வித்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வேளையிலே இந்த சுதந்திர இலங்கையிலே கல்வித்துறை வளர்ச்சி அடைவதற்கு பல்வேறுபட்ட நபர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஆயர்களாக இருந்தார்கள், குருக்களாக இருந்தார்கள், ஏனைய துறவர சபையை சார்ந்தவர்களாக இருந்தார்கள், அதே வேளையில பொதுவினராகவும் கூட இருந்தார்கள். அந்த விதத்திலே அவர்களில் பிரசித்தி பெற்றவர்களை உங்களுடைய கைட்டிலே ஒரு குறிப்பு வைத்திருக்கிறார்கள். வாழ்வும் பணியும் பற்றி உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இதிலே நீங்கள் விளங்குவது மேலாக அவர்களுடைய வாழ்க்கையும் பணியையும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அவை பல்வேறு வினாக்களுக்குள்ளே அவை பற்றிய வினாக்கள் வரலாம், அமைப்பு வினாவுக்குள்ளே வரலாம், அல்லது 2-3 நபர்களை ஒட்டுமொத்தமாக, உதாரணமாக மனிதநேய பணிகளிலே முன்னின்று உழைத்தவர்களை பற்றி ஆராய்க என்ற ஒரு கட்டுரை கேள்வியிலையும் கூட வரலாம். ஆகவே இந்த நபர்களை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதிலே முதலாவது ஆயர் பொன்ஜின் அமதி ஆண்டகையின் வாழ்வும் பணியும். அவர் ஒரு அமலமரி தியாகி,
குருவாக இருந்து ஆயராக இருந்து பல்வேறுபட்ட பணிகளை குறிப்பாக கல்வித்துறையிலே பெரும் பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார். 1823ஆம் ஆண்டு பிரான்சில் ரியோம் நகரில் பிறந்தவர். 1846 குருவாக 1847 பிரான்சில் இருந்து வருகை தந்து இந்தியாவில் உள்ள கோயம்புத்தூரிலே பல பங்குகளிலே பணிபுரிந்தார். அத்தோடு அயர்லாந்து படைவீரர்களுக்கும் பணிபுரிந்தார். இங்கு 9 ஆண்டுகள் மறைமாவட்ட குருவாக பணியாற்றினார். 1857 யாழ் நகருக்கு வருகை தந்து 1858 அமலமரி தியாகிகள் சபையிலே இணைந்து கொண்டார் என்று சொல்லி அவருடைய வாழ்வை பார்க்கிற அதே வேளையிலே அவர் இலங்கை மண்ணிலே ஆற்றிய சேவைகள் அளப்பெரியவை. அந்த பணிகள் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஆயர் வெற்றக்கனியின் மறைவை தொடர்ந்து ஆயர் செமரியா யாழ்ப்பாணத்தின் திருத்தந்தையின் பிரதியாக நியமிக்கப்பட்டார். அவரின் மிஷனரி குழுவில் ஒரு அங்கத்தவராக செயற்பட்டார். இம்மிஷனரி குழுவின் பிரதான செயற்பாடு பங்குகளில் ஆன்மீக தியானங்களை நடத்துவதும் பாடசாலைகளை ஆரம்பிப்பதும் ஆகும். அந்த விதத்திலேதான் ஆரம்ப காலத்தில் அவர்கள் கத்தோலிக்கம் சார்ந்த பாடசாலைகளை இலங்கையின் பல பகுதிகளிலும் ஆரம்பிக்கிறார்கள். அந்த விதத்திலே ஆயர் பொன்ஜீன் அவர்களின் பணியை ஆயர் செமேரியா பாராட்டியதோடு பாடசாலைகள், அனாதை விடுதிகள், சுதேச துறவர சபைகளை உருவாக்கும், புதிய மிஷனரிமார்களை தமிழ் மொழியை கற்பித்து திருப்பாளர் சபையின் இயக்குநராக செயற்படுதல், விசுவாச பரப்புதல் சபையின் இயக்குநராகவும் கத்தோலிக்க திருமணத்தை பாதுகாப்பதற்கான ஆக்கங்களை வரைதல் மற்றும் கத்தோலிக்கரின் உரிமை போன்ற ஆக்கங்களை எழுதுதல் வரைதல் போன்ற பணிகளை ஆயர் செமேரியாவின் முதன்மை உடனுழைப்பாளியாக இருந்து பணியாற்றினார். ஆயர் செமேரியாவின் மறைவை தொடர்ந்து அருட்பணி பொன்ஜின் திருத்தந்தை 9ஆம் பத்திநாதரினால் யாழ்ப்பாணத்திற்கென திருத்தந்தையின் பிரதியாக 1868 தெரிவு செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து 1868 ஆயராக திறமைப்படுத்தப்பட்டார். கல்வி, அச்சுப்பணி, ஆலயங்களை கட்டுதல் போன்ற பணிகளை முன்னெடுத்து சென்றார். 1868 யாழ்ப்பாணத்தில் 5000 இறைமக்களும் 22 பங்குகளும் 14 மிஷனரிமாரும் 31 பாடசாலைகளும் 9 பெண் துறவியரும் காணப்பட்டனர். ஆனால் 1883 80,000 இறைமக்களும் 50 பங்குகளும் 23 மிஷனரிமாரும் 46 பெண் துறவியரும் 29 சுதேசிகள் உட்பட 113 பாடசாலைகளும் ஒரு கல்லூரியும் ஒரு குறுமடமும் கத்தோலிக்க செய்தி பத்திரிகையும் அச்சகமும் காணப்பட்டது. இத்தனை வளர்ச்சிக்கும் காரணம் ஆயர் பொன்ஜின் ஆண்டகை அவர்கள். 1869 முதலாம் வத்திக்கான் சங்கத்தில் கலந்து கொண்டார். 1871 யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறிய குறுமணத்தை உருவாக்கினார். 1874 யாழ்ப்பாணத்தில் பாதுகாவலன் என்ற வாராந்த பத்திரிகையையும் இவர் ஆரம்பிக்கிறார். கொழும்பில் ஆயராக நியமனம் பெற்று பணியாற்றினார். அங்கு தூய பேர்னாட் குழுமணத்தையும் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையையும் தோற்றுவித்தார். 1884 மக்கோனாவில் வலுக்குறைந்தோருக்கான தொழிற்பயிற்சி பாடசாலை உருவாக்கினார். 1891 கொழும்பில் தூய யோசுவாஸ் கல்லூரியின் கட்டடப் பணி ஆரம்பித்தார். இவருடைய கல்வி பணியினால் 140 இருந்த பாடசாலைகள் 200 அதிகரித்து சாதனை படைத்தது. சுயமொழி கல்வி பற்றி அரசுக்கு ஆலோசனைகளை முன்வைத்த போது ஆங்கில கல்வியை போன்று தேசிய மொழிகளிலும் பாடசாலை கல்வி சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என அவர் அங்கு அரசுக்கு வலியுறுத்தினார். அரசின் நியாயமற்ற கல்வி முறையையும் சகல கிறிஸ்தவ சபைகளுக்கும் பொதுவான கிறிஸ்தவ சமயத்தை கற்பிக்கும் பாடசாலை முறைமையை கடுமையாக விமர்சித்தார். உதவி பெறும் பாடசாலைகளை ஊக்குவிக்க அவர் உழைத்தார். உதவி பெறும் பாடசாலைகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். MCQ இதெல்லாம் மிக முக்கியமான பாயிண்ட்கள். இலங்கையிலே பல்வேறு இடங்களில் இருந்து யாத்திரிகளை வரவழைத்தார். கிபி 1870 ஜூலை மாதத்திலே 2ஆம் திகதி மடு திருத்தலத்தின் விழாவினை ஆரம்பித்து அது ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவதை உறுதிப்படுத்தினார். 1892 கொழும்பில் இறைபதம் அடைந்தார். இவர் நீண்ட பணியை ஆற்றியிருக்கிறார். சிறப்பான பணிகளை ஆற்றியிருக்கிறார். குறிப்பாக கல்விக்காக தன்னையே அவர் அர்ப்பணித்திருக்கிறார். ஆகவே ஆயர் பொன்ஜின் அமதி ஆண்டகையினுடைய பணிகளை பற்றி நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே பிள்ளைகள் இங்கால நாங்கள் இனி ஒவ்வொரு நபர்களை பற்றியும் படிக்கிற பொழுது குறிப்பாக அவர்களுடைய வாழ்வும் பணியும் உங்களுக்கு முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். இது சம்பந்தமாக அதிக விளக்கங்கள் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அவர்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பது மிக முக்கியமாகும். அந்த விதத்திலே அடுத்தது அருட்பணி சுவாமி ஞான பிரகாசர். அவரும் ஒரு அமலமரி தியாகி. அவருடைய வாழ்வும் பணியும் உங்களுடைய கைட்டிலே அழகாக போடப்பட்டிருக்குது. அவருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் வாசிச்சு கொள்ளுங்க. குறிப்பாக அவருடைய பணிகளை பற்றி நான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன். 1904ஆம் ஆண்டு யாழ் நகரிலே தனது பணிக்காலத்திலே நல்லூர் சென்று 3000க்கும் மேற்பட்ட மக்களை கத்தோலிக்க மறையிலே அவர் சேர்த்தார். உங்களுக்கு தெரியும், உரும்புராய், மானிப்பாய், கோப்பாய் அந்த பகுதிகளிலே அவருடைய
கடினமான உழைப்பை நாங்கள் பார்க்கிறோம். இவர் தமிழ் மொழியை கடவுள் தனக்கு தந்த மொழி என ஏற்று மிகவும் நேசித்தார். எனவே தமிழ் மொழி பற்றிய பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தமிழ் மொழியின் தொன்மை, சிறப்பு ஆகிய தனித்தன்மைகளை கூறி ஆய்வுகளை எழுதியுள்ளார். இதுவே ஆரம்பத்தில் பேசப்பட்டு வந்த மொழி தமிழ் மொழியிலிருந்து ஏனைய சகோதர மொழிகள் பல பிறந்துள்ளன என்று ஒரு பல சான்றுகள் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். இவர் தமிழ் மொழியில் எழுதிய சில நூல்கள் யாழ்ப்பாண வைபவ மாலை ஊற்றுக்கள், போர்த்துகேய கால அரசர்கள், யாழ்ப்பாண வைபவ விமோசனம், யாழ் வரலாற்று கல்வி ஊற்றுக்கள், 25 ஆண்டுகள் கத்தோலிக்கத்தின் வளர்ச்சி போன்ற பிரசித்தி பெற்ற நூல்களை அவர் எழுதி எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே பிள்ளைகளே, அந்த விதத்திலே இவற்றை விட பல தமிழ் அகராதிகளை எழுதியுள்ளார். இவர் பல மொழிகளை நன்கு கற்றிருந்தமையினால் பன்மொழி புலவர் என அழைக்கப்படுகிறார். ஆகவே MCQவிலே வடிவாக கேட்கக்கூடிய கேள்வி, இலங்கை வரலாற்றிலே பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து சுவாமி ஞானப்பிரகாசர். இவ்வாறாக இவர் தமிழ் கலை கலாசாரத்திற்கு பல பணிகளை புரிந்துள்ளார். 1947 ஆண்டு அவர் இறைப்பதம் அடைந்தார். ஆகவே இந்த ஞானப்பிரகாசர் அடிகளாருடைய வாழ்வும் பணியும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இது பிள்ளைகளே மிகவும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும். அதே வேளையிலே அருட்பணி பீட்டர் பிள்ளை அடிகளார், அவருடைய பணிகளை பற்றி நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருடைய பற்றிய பணிகளை பற்றி நான் விளங்கப்படுத்துவதற்கு மேலாக நீங்க சில விஷயங்களை பார்க்கலாம். குறிப்பாக இன்றைக்கு எங்கள் மத்தியிலே பிரசித்தி பெற்று விளங்குகின்ற அக்வானஸ் கல்லூரி, இந்த அக்வானஸ் கல்லூரியை ஆரம்பித்து வைத்தவர் பீட்டர் பிள்ளை அடிகளார். குறிப்பாக அங்கு சொல்லப்படுகின்றது, இலங்கையிலே அனைத்து மாணவர்களும் பல்கலைக்கழகம் செல்ல முடியாது. ஆகவே பல்கலைக்கழகம் செல்ல முடியாமல் அந்த குறிப்பிட்ட புள்ளிகளை எடுக்காமல் இருப்பவர்கள் உயர்கல்வியை பெறும் நோக்கிலே அவர் இந்த அக்வானஸ் கல்லூரியை நிறுவி பல தரப்பட்ட கல்வி பணிகளை அங்கே ஆரம்பித்தார் என்று சொல்லி அவருடைய அந்த பணிகளையும் வாழ்க்கையையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். அதே வேளையில குறிப்பாக இன்னொருவர் வந்து இலங்கையின் முதல் சுதேச ஆயர் எட்மண்ட் பீரிஸ் அமதி ஆண்டகை. அவரும் ஒரு அமலமணி தியாகி. அவருடைய வாழ்வும் பணிகளையும் நீங்க நன்றாக வாசித்து பாருங்க. குறிப்பாக பணிகள் என்று பார்க்க இலங்கை திருச்சபையை அந்நிய கலை கலாசாரங்களில் இருந்து விடுவித்து இலங்கையின் கலை கலாசாரங்களுக்கு ஏற்ப அதனை மாற்றியமைத்து வளர்க்க அரும் பாடுபட்டார். இவர் ஒரத்தோரியன் சபை குழு யாக்கமே கன்சால்வேஸால் இயற்றப்பட்ட பல சிபங்கள், தேவகாவியங்களை நாட்டின் கர்நாடக தாளம், நாட்டுக்கூத்து தாளம் போன்றவற்கேற்ப திருத்தி எழுதினார். கலையிலே அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், யாக்கமே கன்சால்வேஸ் சாங்கோ பாங்கோ சுவாமிகள், அவர் பல நூல்களை தமிழிலும் சிங்களத்திலும் எழுதியிருக்கிறார். அந்த நூல்களை எங்களுடைய அந்த நாட்டுக்கூத்து காவிய மட்டுகளுக்கேற்ப அவர் மாற்றி அமைத்திருக்கிறார். இவர் 16 நூல்களையும் 250க்கு ஏற்பட்ட கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இவர் எழுதியுள்ள நூல்களில் பெரும்பாலானவை போர்த்துகே ஒல்லாந்து மொழிகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டவையாகும். 1960 மத்தேயு நற்செய்தியை சிங்கள மொழிக்கு மொழிபெயர்த்தார். இவர் அரச தொல்பொருள் ஆலோசகர், கொழும்பு பல்கலைக்கழக கீழைத்திய கல்விக்குழு, கல்வி வெளியீட்டு சபை, சிரித் விரித் குழு ஆகியவற்றின் உறுப்பினராக இருந்தார். இவர் ஆசிய ரோயல் ஏசியாடி குழுவில் அங்கத்தவராகவும் பணிபுரிந்தார். இவர் இலங்கையில் கலாசாரத்தை பற்றி எழுதிய ஆய்வு கட்டுரைகள் இவர் சஞ்சையிலே பிரசுரிக்கப்பட்டன. கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டு சங்கீதத்திலே மிகுந்த அக்கறை எடுத்த இவர் பல வழிபாட்டு பாடல்களையும் இயற்றியுள்ளார். அமலமரி தியாய்களால் தொடங்கி வைக்கப்பட்டு நடாத்தப்படும் பக்தி பிரபோதன என்ற சிங்கள சஞ்சிகையின் ஆசிரியராக 1927 வட்டம் 1930களில் கடமையாற்றினார். இதுவே இலங்கையில் வெளியிடப்படும் நீண்ட கால சிங்கள சஞ்சிகையாகும். அதையும் நீங்கள் அறிஞ்சு வச்சுக் கொள்ள வேண்டும். இவர் 1970களில் பாடசாலைகள் அரசமைக்கப்பட்ட போது சிங்கள மொழியிலே கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் அளித்தார். இவர் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்னரே சுதேச கலாசாரத்திற்கு இணங்க வழிபாடுகள் அமைய வேண்டும் என வலியுறுத்தி கூறினார். இவர் 1989 இறைவனடி சேர்ந்தார். இவர்தான் முதல் சுதேச ஆயர் எட்மண்ட் பீரிஸ் ஆண்டகை அமலமரி தியாகி. அதே போல தாவீது அடிகை, இவரை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவருடைய பணிகளை நீங்கள் இங்கே வாசிக்கலாம். குறிப்பாக
யாழ்ப்பாண நூலகம் நீங்கள் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள் பார்ப்பீர்கள். சிலர் அதனுடைய தொன்மை சிறப்பை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆசியாவிலே, குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவிலே முதலாவது நூலகம் என்ற பெயர் பெற்ற யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. அது எரியூட்டப்படுகின்ற பொழுது இலங்கையிலே அரிதாக கிடைக்கக்கூடிய பல புத்தகங்கள், பொக்கிஷங்கள், அறிவு களஞ்சியங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு நாசமாகின. அப்பொழுது அங்கே நூலகம் எரிகிறது என்ற செய்தியை கேட்ட உடனே அந்த இடத்திலே அந்த நேரத்திலே மார்படைப்பால் அவர் இறைவதம் அடைந்தார் என்று சொல்லி அவருடைய பணிகளையும் வரலாறையும் நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அருட்பணி SG பெரேரா அடிகளாருடைய வாழ்வும் பணிகளையும் வாசியுங்கள். அருட்பணி வில்லி விக்ரமசிங்க அடிகளாருடைய வாழ்வும் பணிகளையும், அருட்பணி RSD சேரமணிகளாருடைய வாழ்வும் பணிகளையும் நீங்கள் உங்களுடைய கைடில் இருந்தோ அல்லது என்னுடைய இந்த புத்தகத்தில் இருந்தோ படித்துக் கொள்ள முடியும். ஆகவே குறிப்பாக இன்றைய நாளிலே நாங்கள் இந்த ஆங்கிலேயர் கால கல்வி பற்றி ஆழமாக பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆங்கிலேயர் காலத்திலே எவ்வாறு இத்தகைய பாடசாலைகள் இருந்தன, எந்தெந்த சபையினராலே எந்தெந்த காலத்திலே எங்கே பாடசாலை அமைக்கப்பட்டு கல்வித்துறை வளர்ச்சி அடைந்தது, சுதந்திர இலங்கையிலும் கல்வித்துறை எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது, அதிலே குறிப்பிட்ட நபர்கள் இந்த கல்வியினுடைய வளர்ச்சிக்கும் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் எவ்வாறு பாடுபட்டு உழைத்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே பார்த்திருக்கிறோம். அதோட இன்னொரு புது விஷயம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். பாடசாலைகள் அரசமயமாக்கப்பட்டது பற்றி விளக்குக. பௌத்த இந்துக்கள் மத்தியில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியே இதற்கான முக்கிய காரணியாகும். கிறிஸ்தவ திருச்சபையின் மேன்மையான முன்னேற்றத்தை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக இது அமையும் என்று கருதி இவ்வாறான தீர்மானத்துக்கு வருகிறார்கள். 1954ஆம் ஆண்டு பௌத்த காங்கிரசின் 33வது மாநாட்டில் தங்களுடைய மறை கல்வி கலாச்சாரத்தை வளர்ப்பதற்காக பௌத்த ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. பௌத்த ஆணைக்குழுவின் ஆலோசனையின் பேரில் 1960ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சிக்கு வந்ததும் 750க்கும் மேற்பட்ட கத்தோலிக்க பாடசாலைகள் அரசமயமாக்கப்பட்டது. அதாவது 40 கத்தோலிக்க பாடசாலைகள் மட்டுமே அரச உதவியின்றி மாணவர்களிடமிருந்து எந்த விதமான உதவியும் எதிர்பார்க்காமல் நடாத்தலாம் என அனுமதிக்கப்பட்டது. இந்நிலையில் கத்தோலிக்க திருச்சபை பெரிதும் பாதித்தது. பாடசாலைகளில் மத சுதந்திரமற்ற நிலை உருவாகியது. அத்தோடு கத்தோலிக்க மாணவர்களுக்கு மறையறிவு மறக்கப்பட்டது. கத்தோலிக்க பாடசாலைகளில் கத்தோலிக்க ஆசிரியர்கள் அதிபர்கள் இல்லாத நிலை உருவாகிற்று. இதனை நிவர்த்தி செய்ய கத்தோலிக்க திருச்சபை தேசிய மறைக்கல் நிலையம், மறை மாவட்ட மறைக்கல் நிலையம் போன்றவற்றை நிறுவி மறைக்கல்வி வகுப்புகள், விவிலிய கருத்தரங்குகள், பயிற்சி பாசல்கள் ஆகியவற்றை நடாத்தி மாணவர்களை மறையறை வளர்க்க உதவி செய்தன்னு சொல்லி இந்த பாடசாலைகள் அரசமயமாக்கப்பட்ட பகுதியை நாங்கள் பார்க்கலாம். இந்த பாடசாலைகள் அரசமயமாக்கப்பட்ட பகுதிகளை கொஞ்சம் ஆழமாக இன்னும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே அதை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட், ஏனென்றால் குறிப்பாக அதிகம் தனி நபர்களை பற்றி வந்ததுனால நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையும் பணிகளையும் நீங்கள் ஞாபகம் வச்சால்தான் பல்வேறு வினாக்களுக்கும், ஏனைய அமைப்பு வினாக்களுக்கும், கட்டுரை வினாக்களுக்கும் நீங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு குறிப்பாக நாங்கள் ஆங்கிலேய கால கல்வியினுடைய வளர்ச்சியை பற்றி ஆழமாக பார்த்தாங்கள். அவர்களுடைய கலை இலக்கிய அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகள், சித்திரம் சிற்பக்கலைக்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகள், அத்தோடு சுதந்திர இலங்கையிலே கல்வித்துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம், அந்த கல்வித்துறையிலே முன்னேற்றம் ஏற்படுவதற்கு எவ்வாறு ஆயர்களும் குருக்களும் கத்தோலிக்கர் சார்பிலும் ஏனைய மிஷனரிமார் தங்களுடைய மத சார்பிலும் எவ்வாறு செயற்பட்டார்கள், அவ்வாறு இந்த கத்தோலிக்க திருச்சபை அனைத்திலும் முன்னிலையில் நிற்பதை சகிக்க முடியாதவர்கள் தங்களுடைய மாநாட்டிலே ஒரு தீர்மானத்தை எடுத்து பாடசாலைகளை எல்லாம் அரசமயமாக்கினார்கள். இவ்வளவு காலமும் கத்தோலிக்க திருச்சபையிடம் காணப்பட்ட இந்த பாடசாலைகளை எல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்றது. 40 பாடசாலைகள் மட்டுமே திருச்சபையால இயக்கக்கூடியதாக இருக்க ஏனைய 750க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டன. அதனால அங்க பாடசாலைகள் எல்லாம் மறை அறிவு மறக்கப்படுகிற பிள்ளைகளே. அதே வேளையில அங்கே கற்பிக்கப்பட்ட கிறிஸ்தவ பாடம் 2 பாட வேளையாக குறைக்கப்பட்டது. ஆரம்பத்திலே போர்த்துகீயர் இருந்தாலும் சரி, ஒல்லாந்தர் இருந்தாலும் சரி, தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கு பாடசாலை ஒரு ஊடகமாக பயன்படுத்தினார்கள். அதே போலதான் ஆங்கிலேயர்களும் பாடசாலைகளை அக்கறை செலுத்தினார்கள். ஆனால் பிற்பட்ட காலத்திலே அந்த பாடசாலைகளில் இருந்து மறை அறிவு மறக்கப்பட்டது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. எப்படி இருந்தாலும் பாடசாலைகள்
அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டது. திருச்சபைகளிடம் ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகள் மட்டுமே இருந்தது. பிற்பட்ட காலத்திலே திருச்சபை அதை நிவர்த்தி செய்யும் நோக்கிலே பல காரியங்களை முன்னெடுத்து வந்ததையும் அதனுடைய தாற்பயங்களை பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பில படிச்சு கொள்ளலாம். ஆகவே இப்பொழுது பிள்ளைகளே இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் நாங்கள் இந்த பகுதியை படிச்சிருக்கிறோம். அதுக்கு மேல படிச்சால் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையா இருக்கும், நேரமும் அப்படியான நேரம். ஆகவே நாங்கள் மிச்சத்தை அடுத்த வகுப்புல படிச்சு இந்த தேர்ச்சி 9ஐயும் நாங்கள் நிறைவு செய்யலாம். நான் 10வது பாடத்திற்குரிய கேள்விகள் இன்னும் போட இல்லை. அது என்னுடைய மிஸ்டேக் தான். கொஞ்சம் வேலைப்பளு காரணமாக அதை உங்களுக்கு போட முடியவில்லை. பெரும்பாலும் இன்று நான் அதை போட எத்தனிக்கிறேன். அதோடு 9வது தேர்ச்சிக்குரிய பல்வேறு வினாக்களும் இன்று நான் உங்களுடைய குரூப்புகளிலே போடுவேன். ஆகவே இந்த குரூப்பிலே இல்லாதவர்கள் நீங்கள் உங்களுடைய பெயர்களை எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்பொழுது நாங்கள் இவ்வளவு நேரம் படித்த பாடத்திலாவது சரி அல்லது முந்தைய வகுப்புகளில் படித்த பாடங்களில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேளையிலே என்னிடம் நீங்கள்